ஜேட் முயலின் சாபம். கிராம பாத்திரங்கள். அன்யா ஒரு இளம் ஆர்வமுள்ள தொல்லியல் ஆராய்ச்சியாளர். டாக்டர் கான் அன்யாவின் ஆசான், அனுபவமுள்ள தொல்லியல் ஆராய்ச்சியாளர். லீவே மிதங்கள் பற்றிய அறிவுடைய உள்ளூர் வழிகாட்டி. அமைப்பு மங்களமான அடர்ந்த பனிமலையில் ஒரு மறைந்த பள்ளத்தாக்கு. காட்சி தொடங்கு. உள்ளே பழமையான கோவில். பகல் ஒரு விரிசல் உள்ள மாடையிலிருந்து வடிகட்டும் ஒரு ஒளிக்கீற்று. தூசி துகள் நடனமாடுகின்றன. களிமண் மற்றும் வியர்வையால் மூடப்பட்டுள்ள அன்யா ஒரு ஜேட் முயல் சிலையை மாசை அகற்றுகிறார். அவரின் ஆசான் டாக்டர் கான் அவரின் பரபரப்புடன் குதூகலத்துடன் நிறைந்த முகத்துடன் அருகில் நிற்கிறார். அற்புதம் அன்யா, இதுதான் மறைந்த செல்வக் கோவில். அன்யா சிலையின் சிக்கலான செதுக்குகளை பரிசோதிக்கிறார். அதன் வாயில் ஒரு பீச் வைத்திருக்கும் முயல். ஆனால் இது உரைகளிலிருந்து மாறுபடுகிறது. நித்திய செல்வத்தை வழங்கும் என்று கூறப்படும் பொற்கொடை எங்கே? கோவிலின் தரை அதிர்கிறது. சிலை பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட பாதை வெளிப்படுகிறது. நுழைவாயில் பொற்கொடை உள்ளே இருக்கலாம். அன்யா தயக்கமாக இருக்கிறார். அவரது முதுகில் ஒரு குளிர்ச்சி ஓடுகிறது. இந்த கோவிலின் செல்வங்களை பாதுகாக்கும் சாபம் பற்றிய கதைகள் பேசப்பட்டது. நீங்கள் நிச்சயமாக உள்ளீர்களா டாக்டர் கான்? உரைகள் ஜேட் முயலை தொந்தரவு செய்வோருக்கு பயங்கரமான நிலையை எச்சரிக்கின்றன. என் செல்லமே, அவைகள் வெறும் கதைகள் மட்டுமே. வா, இந்த அறை என்ன ரகசியங்களைக் கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம். உள்ளே மறைக்கப்பட்ட அறை. பகல் அவர்கள் அறைக்குள் நுழைகின்றனர். அன்யாவின் உதட்டில் ஒரு பரபரப்பு தப்பிக்கிறது. அறை பொற்காசுகள், மதிப்புமிக்க கற்கள் உயரமாக குவிந்துள்ளன. ஒரு பொற்கோவை மையத்தில் ஒரு மேடையில் உள்ளது. பொற்கொடை, நாம் அதை கண்டுபிடிச்சோம் அன்யா. காத்திருங்கள் டாக்டர், எழுத்துக்களை கவனமாக பாடிக்கவும். டாக்டர் கான் கொடைக்கு அருகில் செல்கிறார். அவரது பேராசை தற்காலிகமாக அவரது எச்சரிக்கையை மிஞ்சுகிறது. அவர் படிக்கத் தொடங்குகிறார். அவரது குரல் அறையில் ஒலிக்கிறது. ஜேட் முயலின் கைகளில் இருந்து செல்வத்தை எடுத்தவன். அச்சிறிது அறை மிகவும் அதிர்ச்சியாக அதிர்கிறது. கற்கள் கருகுகின்றன. தூசி காற்றில் பரவுகிறது. அன்யா பாதுகாப்புக்காக குதிக்கிறார். டாக்டர் கான் கத்துகிறார். டாக்டர் கான். தூசி அடங்குகிறது. அன்யா தனது ஒளிபுகும் இடத்திலிருந்து வெளியே வருகிறது. அவரது இதயத்தை பிடித்துக் கொள்கிறார். டாக்டர் கான் காணவில்லை. அவரது இடத்தில் ஜேட் முயல் சிலை உடைந்துள்ளது. அதன் வாயிலிருந்து பீச் காணவில்லை. வெளியே மறைந்த பள்ளத்தாக்கு. பகல். முந்தைய நினைவு. ஜேட் முயல் பள்ளத்தாக்கின் செல்வத்தை காக்கிறது. ஆனால் அதன் செல்வங்களை எடுத்தால் அது அழிவை மட்டுமே தரும். அது ஆத்மைகளை அதன் முடிவற்ற பேராசையில் பிணைக்கிறது. உள்ளே மறைக்கப்பட்ட அறை. பகல். சாபம், அது உண்மையானது. அன்யா குவிக்கப்பட்ட பொன்னை கண்ணோக்கிக்கிறார். இப்போது அதன் கவர்ச்சி இல்லாமல் உள்ளது. பேராசை. அவர் உணர்கிறார். எந்த குகையை விட மோசமாக ஆன்மாவை சிறையில் அடைக்க முடியும். கனத்த இதயத்துடன் அவர் உடைந்த சிலையின் ஒரு துண்டை பீத்து எடுக்கிறார். அக்கட்டுப்பாடற்ற பேராசையின் விலையை குறிப்பது. கதைப்பாடம். பேராசை அழிப்பதற்கான விளைவுகளை ஏற்படுத்தலாம். உண்மையான செல்வம் அறிவிலும் திருப்தியிலும் உள்ளது, பொருள் செல்வத்தில் அல்ல.